அடுத்த பார்ட்டின்னு பார்த்தா ரொம்ப பெரிய மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்தவர் வந்து சீமான். இப்ப நீங்க சொன்ன அந்த ஃபேக்டருக்குள்ள உள்ள போகாம இருக்கிற, யாரோடையும் போக மாட்டேன்னு தனிச்சுக்கிட்டுன்னு சொல்லி தான் நின்று இருக்கிறார். ஏன்னா எங்க விஜயகாந்த் ஃபெயிலியரோ அங்க இது வந்து சக்சஸ் ஆறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துல அவரு வந்து இவ்வளவு கேம்பெயின் பண்ணி, நான் எனக்கு வந்து துண்டு பிரசுரம் அடிக்கிற கூட காசு இல்ல, நான் வந்து எல்லாரும் கையேந்தி தான் பண்ணிட்டு இவ்வளவு சொல்லி ஒரு இமோஷனலா சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு வந்து எங்கேயுமே ஒரு ஆதரவே இல்லை. இந்த சர்வேலையோ அல்லது மக்கள்கிட்டயோ ஜெயிக்க அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கய்யா. அவர் 1% வாங்கும் போதும் அவர் கண்டுக்கல, 1 4 போதும் கண்டுக்கல, 4 7.5 ஆன போதும் கண்டுக்கல. இப்ப 30 லட்சம் ஓட்டுன உடனே எல்லாரும் பேசுறாங்க. இதே இந்த மடக்கி போடுற சர்வேன்னு ஒன்று, ஐ மீன் அந்த கருத்து கணிப்பு, அதுலயே சீமான் 8% வந்துட்ட உடனே தான் எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. இல்ல, எடப்பாடி முதல்ல அலையன்ஸுக்கு போன் போட்டது யாருக்கு? சீமானுக்கா? ஏன் 10 சீட்டு வரைக்கும் பேசப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னம்னா, ஆனா சீமானுக்கு தெரியும் இது போனா நம்மளுக்கு அழிவு. ஏன்னா நாம் தமிழர் ஒரு மாற்று அரசியல்னு சொல்லிடுச்சு. நாங்கள் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியலுக்கான புரட்சி. ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததை கொடுக்குற கிடையாது தான் சொன்னாரு எல்லாமே. ஆனா அது அவர் சொல்றாரு, நான் அந்த இடத்துக்கே வரல, ஏன்னா கோடிகள் பரிமாறாத சீட்டும் நோட்டும் அப்படின்றது அலையன்ஸ் பேச்சுவார்த்தை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதை பத்தி வேண்டாம், அது எல்லாரையும் பத்தி விமர்சிக்க வேண்டியது இருக்கும். அது வந்துட்டு ஃபாரின் அக்கௌண்ட்ல போய் முடியும். கேட்டா உடனே அவங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா 1000 ரூபாய் கிண்டல் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு எத்தனாயிரம் கோடி வெளில வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பேசக்கூடிய தேர்தல் இன்னும் நம்ம நாட்டுல நடக்கல. நடந்தா தெரியும். அன்னைக்கு மோடி தான் தொட்டாரு, அப்புறம் மோடியை பின்வாங்கிட்டாரு. வெளிநாட்டுக்கு அங்கே வங்கிகள்ல இருக்கக்கூடிய ரகசிய கணக்குகள் இருக்கக்கூடிய பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை எல்லாம் கொண்டு வந்தா அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் செலுத்தலான்னு அவர் தான் ஓபன் பண்ணாரு. பெரிய அளவுக்கு அது இதாச்சு, அவரே பின்வாங்கிட்டாரு. யாருமே பேச மாட்டாங்க. அதனால நம்ம அதை பேச வேண்டாம். இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழனுக்கான அரசியல், தமிழனுக்காக, தமிழனுடைய வாழ்வு உரிமைக்கானது, தமிழ்நாட்டின் உரிமைக்கானது அப்படின்ற ஒரு அரசியலை அவர் தனித்து தான் முன்னெடுக்க முடியும். அவர் போயிட்டு பரப்புரை பண்றாரு, நோட்டீஸ் கொடுக்குறாரு. at the end of the day நீங்க வந்து எதுக்கு நோக்கி போறீங்களோ அதுல உங்களுக்கு சக்சஸ்னு ஒண்ணு வேணும் இல்லைங்க? அது வேணும், வளர்ச்சின்றது ஒண்ணு வேணும் இல்ல. அண்ணா அவனோட அரசியலை நான் ஒரு உதாரணமா சொல்றேன். ஏதோ ஒரு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு அதனால பேசுறேன், அப்படி கிடையாது. அண்ணா வந்துட்டு பெரியாரோட எவ்வளவு காலமா பயணிக்கிறாரு? கிட்டத்தட்ட 20 வருஷம் பயணிக்கிறாரு, அட்லீஸ்ட் 5 வருஷம் பயணிக்கிறாரு. 44 திராவிடர் கிடக்க 49 வெளியே வர்றாரு. 49 வெளியேறி 57 தான் அரசியல் கட்சின்றாரு. அதுக்கப்புறம் 67 சீட்டு பிடிக்கிறாரு 8 கட்சி கூட்டணியோட. அதுக்குள்ள வளர்ந்துடுறாரு. கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் பாருங்க, இந்தி எதிர்ப்பு, அரிசி பஞ்சம், இந்தி எதிர்ப்பு, அரிசி பஞ்சம், எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது, இது 3 தான் பெரிய ஃபேக்டர்ஸ் திமுக ஜெயிக்கிறதுக்கான பெரிய காரணிகள். அப்புறம் அண்ணா அப்படி பேசுவாரு, அண்ணா பேசுவாரு, ஆனா இது 3 தான் மேட்டர். எம்ஜிஆர் மேல இருந்த அந்த அஃபினிட்டியும் அனுதாபமும் நீங்க சொன்னது. சீமானுக்கு அது எங்க இங்க ஏதாச்சும் அடுத்த தேர்தலில் வரலாம், 2026 வரலாம். சீமான் ரொம்ப நாளா அவனு இப்பவே அந்த பேச்சு தான் வருதான், நான் கேள்விப்பட்டது. ரொம்ப நாளா அவனும் பேசிக்கிட்டே இருக்கிறான், என்ன இவனுக்கு ஏதும் போட்டுக்கிட்டு இருக்கணும்ட்டு. இப்போ திமுக அதிமுகவுக்கு மாத்தா நான் போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 தான். Why don't we BJP? அதான் ஒண்ணு, அதான் 2ன்னு. ஒண்ணு பிஜேபி இல்ல நாம் தமிழர். இப்ப பிஜேபியோட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இல்லை அப்படின்னா நாம் தமிழருக்கு தான் போடுவாங்க. ஏன்னா இவன் நம்ம பையன் அப்படின்ற ஒரு கருத்து பெரியவங்களுக்கும், அண்ணன் அப்படின்றது இந்த இளைஞர்களுக்கும் இது புறையோடி போயிடுச்சு. அது வந்துட்டு அப்படியே போகுது. இப்ப நான் நினைக்கிறது என் தம்பி நினைக்க மாட்டேங்கிறான். நான் சொல்றான் நமக்குன்னு ஒரு அரசியல் அப்படின்றான். அப்படின்னா ஆகும். அப்ப இயல்பாவே வந்துட்டு சீமானுடைய ஓட்டை வந்துட்டு 10 to increase, அது அதிகப்படி தான் ஆகும்.